Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு காலேஜ் பத்தின ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் வந்து கோயம்புத்தூர் சைடும் ஒரு நாள் வந்து சென்னை சைடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலேஜ் பத்தின ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த ரிவ்யூ எல்லாமே வந்து எந்தவித ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ரிவ்யூ தான் நம்ம கொடுக்க போறோம். அதாவது என்னென்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் அட்டானமஸா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல என்ன கோர்சஸ் வந்து ஸ்பெஷலைசேஷனா சொல்றாங்க, இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் வந்து படிச்சோம் அப்படின்னா நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டும், அதுக்கப்புறம் க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து பார்க்க போறோம். பிளேஸ்மெண்ட் வந்து என்னாச்சு பார்த்தா தெளிவா நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு டெய்லியுமே நம்ம எப்படி டீம்ட் யூனிவர்சிட்டி பத்தி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸும் இனிமேல் என்னாச்சு பார்த்தா ரெகுலரா நம்ம கொடுக்க போறோம். அதனால இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து என்னாச்சு பார்த்தா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத விட உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை எப்ப வேணா தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் தான். சரியா? தெளிவா நீங்க பாத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 1316, அதாவது 1316. சரியா? இந்த காலேஜ்ல மொத்தமா சேர்த்து நமக்கு வந்து 10 கோர்ஸ் இருக்கு. அந்த 10 கோர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த கோர்ஸுக்கு NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம பார்த்துடலாம். சரியா? NBA அக்ரிடேஷன்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த கோர்சஸ்ல, அதாவது இந்த காலேஜ்ல இந்த கோர்சஸ் வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா பெஸ்ட் அப்படிங்கறதுக்காக தான் NBA அக்ரிடேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. NBA அக்ரிடேஷன் வந்து எந்தெந்த கோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெளிவா நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா AIDS இருக்கு. சரியா? AIDSல எவ்வளவு இன்டேக் பண்றாங்கன்னா 60 சீட் வந்து இன்டேக் பண்றாங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கல. நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, 60 சீட் இருக்கு, NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் வெறும் 30 சீட் தான் இன்டேக் பண்றாங்க, அதை பாத்துங்க. சரியா? அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லும்போது 180 சீட்டை இன்டேக் பண்றாங்க. சரியா? இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்க்க போறோம். எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதனால நீங்க இந்த காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற எங்கேயும் போக தேவையில்லை. எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் டைரக்டா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே என்ன சொல்றோம்னா டைரக்ட் லிங்க் மூலமா நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் வந்து வெறும் 30 சீட் தான் NBA அக்ரிடேஷன் வாங்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ECக்கு NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. 60 சீட் தான் இன்டேக் பண்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 30 சீட் தான் இருக்கு, NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், இங்க இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி மெக்கோட்ரானிக்ஸ். நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் இல்ல மெக்கோட்ரானிக்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்னையில ஒரு அட்டானமஸ் காலேஜ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரியா? கெமிக்கல் இன்ஜினியரிங் வெறும் 30 சீட் மட்டும் தான் இருக்கு, அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் பிடெக் IT கொடுத்துருக்காங்க. சரியா? NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 180 சீட்டு, அதாவது ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 சீட்டு என்ன பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 சீட் வந்து இன்டேக் பண்ணிருக்காங்க. சரியா? இது மொத்தமா சேர்த்து வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 10 கோர்ஸ் வந்து இந்த காலேஜ்ல கொடுத்துருக்காங்க. இதை தெளிவா நீங்க பாத்துக்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்ப நம்ம என்ன சொல்லிடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெளிவாகவே என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஹை டிமாண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. AIDS, அதுக்கப்புறம் வந்து அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், IT, EC இதெல்லாம் ஹை டிமாண்ட் கோர்ஸ். அதனால அவங்க வச்சிருக்க காலேஜ் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் மூலியமா வந்தீங்க அப்படின்னா 1,08,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ். எதுக்குன்னா AIDSக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, ECக்கு வந்து பாத்தீங்கன்னா 98,000 ரூபாய். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூனிஃபார்மா 80,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் இல்ல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வரீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய். சரியா? இது எதுக்கு அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்துக்குமே யூனிஃபார்மா 80,000 ரூபாய். டிரான்ஸ்போர்ட்ங்கிறது சென்னையில லோக்கல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஏரியால இருந்து வந்தாலும் 32,000 ரூபாய். இது எதுக்கு? AIDS, கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, EC. நான் ஃபீஸ் வந்து சொல்லிட்டேன். அந்த ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். அதுக்கப்புறம் அதுவே சரியா, அதாவது நீங்க வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோ சரியா இல்ல மெக்கானிக்கல் இல்ல மெக்கோட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், நான் ஏற்கனவே சொன்ன கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ். இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 90,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள்
இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 70,000 ரூபாய் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். மெக்கானிக்கல் சிவிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 65,000 ரூபாய் ஃபீஸ் வந்து என்ன பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் மூலமா வந்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் என்ன ஏது அப்படிங்கிற அப்டேட் வந்து நான் என்ன உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், மெக்கட்ரானிக்ஸ் படிக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இங்க எப்படி இருக்கும், சரியா, பாஸ் பெர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம். க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்து தெளிவா பார்த்தலாம், சரியா. இங்க தான் கொடுத்துருக்காங்க. அக்னி காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, அதாவது 13-16 கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்காங்க தெளிவாவே. ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தலாம். ஓசினா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து ஆர்டிபிஷியலுக்கு 149.5, பிசிக்கு 132, பிசிஎம்க்கு 118, எம்பிசிக்கு 133. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்கல, சரியா. 129 எஸ்சிக்கு. அதுக்கப்புறம் நம்ம பயோமெடிக்கல் பாத்தீங்க அப்படின்னா 132, 91, 121 இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் 111 இதுக்கு டேட்டாஸ் வந்து கொடுக்கல, சரியா. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் நான் ஏற்கனவே சொன்னேன், கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரேர், சரியா, ரேர் கோர்ஸ். சென்னையிலேயே சில காலேஜஸ்ல மட்டும் தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அதுல ரொம்ப முக்கியமானது, சரியா. நம்ம நிறைய இதுக்கு என்ன பண்றாங்க பார்த்தா காலேஜ் உள்ள போகும்போது நமக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரிங் 135, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் இருந்தீங்கன்னா 128, 128 மற்றதுக்கெல்லாம் டேட்டா வந்து கிடைக்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 149, 129 பிசிக்கு. அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு 132, எம்பிசிக்கு 123, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 104, எஸ்டிக்கு 134. அதுக்கப்புறம் இசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 145, சரியா. அதுக்கப்புறம் 130, 127, 130, 108, சரியா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 140 ஓசிக்கு, பிசிக்கு 112, எம்பிசிக்கு 105, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 109. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 144, 123, 125, 104, 107. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது ரெண்டுமே மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், சரியா. 125.5, 109, 106, 117. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 134, 111, 106, சரியா. இதெல்லாம் வந்து க்ளோசிங் கட் ஆஃப்ஸ். இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்ந்து. இப்போ வந்து லாஸ்ட் இயர் அதாவது க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, சரியா. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம சொல்லும் போது அதாவது பிளேஸ்மெண்ட் ஆஃபர், அதே மாதிரி பாஸ் பெர்சன்டேஜ். நான் எதுக்கு ரெண்டையுமே சேர்த்து சொல்றேன் அப்படின்னா அதாவது இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு சொல்றது யார் அப்படின்னா அதாவது அரியர் வச்ச பசங்க தான் மேக்சிமம் இருப்பாங்க. முக்கியமா நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே 4 பேப்பர் வரும், சரியா. மேக்ஸ் பேப்பர் வந்து 4 பேப்பர் வரும். இந்த 4 பேப்பர்ல அரியர் வைக்கல அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பெர்சன்டேஜ் அதாவது 100% நீங்க என்ன பாஸ் ஆயிடலாம். அப்ப நீங்க அரியரே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்க படிச்சீங்க அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க பசங்க, சரியா. க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து ரொம்ப அதாவது நீங்க வந்து என்ன சார் க்ளோசிங் கட் ஆஃப் இப்படி இருக்கு நீங்க ஒரு பக்கம் நீங்க திங்க் பண்ணிருக்கலாம், சரியா. ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலேஜுக்கு பசங்க வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. அதனால உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த காலேஜ்ல இந்த வருஷத்துக்கு எவ்வளவு க்ளோசிங் கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் நம்ம என்ன கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலரா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா காலேஜை பத்தின அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்னும் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.